பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர்னு சொல்லி நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணியிருந்த கானா வினோத் கேஷ்பேக்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்றது இப்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்றுலேருந்தே இந்த நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டு இருந்தது. நானும் 2-3 வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அவர் வெளியே போயிட்டாருன்னு. ஆனால் நிறைய பேர் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வியூஸ் போகிறக்காக சொல்கிறீங்க, ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை பரப்புறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது எதுவுமே இல்லை, அவங்களே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. கானா வினோத் பாக்ஸ் எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு. அவரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இருந்திருக்கு, அவர் எடுத்துகிட்டு போகிறாரு, அது எல்லாமே கரெக்ட் தான். பட் அவரை இவ்வளோ தூரத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாரு? என்னதான் நமக்கு ஒரு ஐடியாவாக இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணியிருந்தாலும் இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நம்ம அவ்வளோ பெரிய டிசிஷனை எடுத்துருக்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. அதாவது இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விக்ரமும் அரோராவும் சேர்ந்துக்கிட்டு கானா வினோத்ல இவ்வளோ தூரம் வந்ததுக்கே டிசர்வ் இல்லை, டைட்டில் வின் பண்ணுறதுக்குலாம் அவருக்கு சுத்தமாக சான்ஸ் இல்லை, மக்கள்லாம் அவ்வளோ ஒரு முட்டாள் கிடையாது, தெளிவாக முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதோட விளைவாக அவங்களோட ஓட்டிங் பர்சன்டேஜ் வினோத்துக்கு 50% பக்கம் ஏறிடுச்சு. இப்போ அதை தொடர்ந்து பேசாமல் நம்ம வினோத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுதான் மேட்ரு, நீங்கள் பேசாமல் யாராவது ஒருத்தர் கேஷ்பேக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த சம்பளமும் அவங்களுக்கு கிடைச்சிரும், கேஷ்பேக்ஸோட அமௌண்ட்டும் கிடைச்சிரும், அந்த செலிப்ரேஷன் எல்லா ரவுண்டுக்கும் அவங்க வந்துருவாங்க, அதுக்கும் சம்பளம் கிடைச்சிரும், ஒரே டபுள் தமாக்காவாக இருக்கும், யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மனுஷனும் சரி நமக்கும் தேவைப்படுது, தப்பித்தவரி இந்த வாரம் இது எவிக்டா வெளியே போயிட்டோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், பேசாமல் எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா வின் பண்ணால் மட்டும்தான் அந்த 50 லட்சம், தப்பித்தவரி ரன்னர் ஆகிட்டா கூட நமக்கு அது கிடைக்காது, ஸோ தட் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டான முடிவாக இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே போயிருக்காரு. இது எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஒருத்தவங்க அவங்களோட கேமை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்காம இன்னொருத்தவங்களை எப்படி டவுன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்பையும் அந்த இடத்துலையே அவங்க தோத்துட்டாங்க. இதுக்கப்புறம் யார் இந்த டைட்டிலுக்கு போய் எடுப்பாங்க, யார் இந்த கப் எடுப்பாங்க, இது எதுவுமே ஐடியாவே கிடையாது. இந்த எபிசோடு பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. நான் இன்றைக்கான எபிசோடையே பார்க்காம லைவை மட்டும் செக் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ தட் ரொம்ப மொக்கையாக போகுது. இந்த சீசனும் சரி, இந்த ஃபைனலில் நடக்க போகிற அந்த ரவுண்டும் சரி, ஆல்ரெடி போட்டு கொலாப் ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த சீசனில். அது எல்லாமே கொஞ்சமாவது இந்த சேனலுக்கும் இந்த டிஆர்பிக்கும் பாசிட்டிவான சைடில் முடியும்னு பார்த்தா அது எதுவுமே கிடையாது. டோட்டலாக நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ரொம்ப கேவலமான விஷயங்கள் பல நடந்துருச்சு. அதில் ஒன்று கானா வினோத் வெளியே போனது. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இந்த ஷோவை ஒட்டு மொத்தமாக ரூல் பண்ணி ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தார். பட் இப்போ அதை தொடர்ந்து அவரே வெளியே போயிருக்காரு. இது சீசனுக்கும் ஒரு பெரிய கேடு, அதை தொடர்ந்து வர இந்த ஃபைனலுக்கும் பெரிய கேடு. என்ன ஏதுன்றது நமக்கு புரியல. யார் இதுக்கப்புறம் இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணுவாங்கன்றதும் சுத்தமாக ஐடியா இல்லை. நீங்கள் எப்படி இதுக்கப்புறம் இந்த எபிசோட்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை ப்ரோமோவையும் லைவையும் பார்த்துட்டு யார் என்ன வெளியே போனாங்க உள்ளே வந்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த சீசன் இதோட முடிச்சுக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க சார். சங்கு நிறம் நல்லவையா வெள்ளையடா மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள்